Hello everyone. In this session, we are going to see MNCs or multinational corporations. பன்னாட்டு நிறுவனங்கள். Here, meaning and definition of MNCs. Multinational corporations has been defined as an internationally integrated production system over which control is exercised by a parent corporation. Here, the headquarters of the multinational enterprise are based in one country, that's parent country, and branches in one or more countries, that is host countries. Thus, any business corporation which owns and manages businesses in two or more countries is called multinational corporations. மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன்ஸ் பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது அயல் நாடுகளில் உற்பத்தி செய்கிற பொருட்களை பல்வேறு நாடுகளில் விற்பனை செய்து அந்த விற்பனையையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி கண்ட்ரோல்குள்ளே தான் வச்சுக்குவாங்க. அதே போல் பன்னாட்டு நிறுவனங்களோட தலைமையகம் ஒரு நாட்டில் அமைஞ்சிருந்தாலும் அதோட பிரான்ச்சஸ் வந்து பல்வேறு நாடுகளில் அமைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட், features of multinational corporations. Production and marketing in more than one countries. Large part of its operation is in the home country. Board of members are citizens of the home country. MNCs provide foreign direct investment, operates on the basis of international owned assets. MNCs grow in a spontaneous manner. MNCs large sized and exercise a great degree of economic dominance. Expanded market. அதாவது மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோட பன்னாட்டு நிறுவனங்களோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், உற்பத்தி மற்றும் சந்தையியல் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நடக்கிற மாதிரி இருக்கும். மிக பெரிய லெவலில் தான் அந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ரன் ஆகிட்ருக்கும். போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எப்பயுமே வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது எங்கே வந்து ஹோம் கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியில் உள்ளவங்க தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருப்பாங்க. ப்ளஸ் எம்என்சி வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ப்ரொவைட் பண்ணும். ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து எப்பயுமே இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி எம்என்சி வந்து ஸ்பான்டேனியஸாக கண்டினியூஸாக நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாமே எப்பயுமே வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்காது. சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டுமே வந்து நிப்பாட்டுற மாதிரி பார்த்துக்குவாங்க. அதே போல் இது பெரிய லெவலில் நடக்கிறதுனால ரொம்ப பெரிய எக்கனாமிக் டாமினன்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். மார்க்கெட்டை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே தான் போவாங்க. Next, advantages of multinational corporations. Under this heading, higher investment and income. MNC helps to increase the investment level of the host country, thus the income of the host country is increased. Next, balance of payments. Here, MNCs helps a country to have a positive balance of payments. Next, transfer of technology. The host countries may get the new technology from the developed countries. Next, less cost of production. MNCs produce goods on large scale, thus the cost of the production becomes very less. Next, less price for product. MNCs produce goods of good quality at cheap cost, so the selling price of the goods is very less. Next, inventions and innovations. Because of the research and development of MNCs, the host countries get inventions and innovations. ரொம்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் அல்லது வந்து இன்கம் தர்ற மாதிரி தான் இருக்கும் எம்என்சியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ப்ளஸ் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை வந்து பாசிட்டிவ் பேலன்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். டெக்னாலஜி வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வளங்கள் வந்து மாறுற மாதிரி இருக்கும். அதே போல் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். லெஸ் ப்ரைஸ் ஃபார் த ப்ராடக்ட். அதே போல் ரொம்ப சீப் ரேட்டில் நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. இன்வென்ஷன் அண்ட் இனோவேஷன்ஸுமே வந்து ரிசர்ச் பண்ணி புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதுனால ஹோஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு எப்பயுமே வந்து புதுமையான புது டெக்னாலஜியான ப்ராடக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட், capital formation. Capital formation, MNCs helps to mobilize the capital from developed countries to developing countries. அதாவது வளர்ந்து விட்ட நாடுகளில் இருந்து வளரும் நாடுகளுக்கு வந்து கேபிட்டலை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. முதல் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. அதே போல் இன்க்ரீஸிங் எம்ப்ளாய்மெண்ட். MNCs helps to increase the employment. This raise the living standard in host country.
வளரும் நாடுகளில் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து வேலை வாய்ப்புகள் மிகுதியாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. ரெவென்யூ டு தி கவர்மெண்ட். எம்என்சிஸ் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் தி ரெவென்யூ டு த கவர்மெண்ட் ஆஃப் ஹோஸ்ட் கண்ட்ரீஸ். அரசுக்கு நிறைய வரி வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. என்கரேஜ்மெண்ட் டு த லோக்கல் என்டர்பிரைசஸ், டொமஸ்டிக் கம்பெனிஸ் டு இன்வெஸ்ட் மோர் இட் செல்ஃப் டு தி ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதனால் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட், limitations of MNCs criticism affects the home companies. MNCs arrival very much affecting the growth of the land companies. இது வந்து காயினோட 2 சைட்ஸ் மாதிரி தான். எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அதே மாதிரி மைனஸஸும் உண்டு. பன்னாட்டு நிறுவனங்களோட மைனஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், அதாவது தீமைகள் அப்படின்னு சொல்லப்படுறது. கண்டிப்பாக வந்து ஹோம் கம்பெனிஸ் ப்ளஸ் ஹோம் கண்ட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ணும். அவங்க வேலை பார்க்குறவங்க வந்து ப்ளஸ் விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கங்கிற மாதிரி தான். ஏற்கனவே சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுனால பாதிக்கப்படுவாங்கன்னு நிறைய அப்போசல்ஸ் நம்ம கண்ட்ரியில் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நிறைய பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அஃபெக்ட்ஸ் தி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். Small scale and rural industries are very much affected by the MNCs. Actually, it's fact. Next, compulsion to consumers. One way or other MNC makes the consumers to buy their product even though it's necessary to the consumers. Sorry. Next, compulsion to the consumers. One way or other MNC makes the consumers to buy their product even though it's not necessary to the buyers. மேக்ஸிமம் கேசஸில் கம்பல்ஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நார்மலாக ஒரு கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சூஸ் பண்ணி வாங்கிட்டு வர்ற பொருட்கள் வேறு. கண்டிப்பாக இந்த ஃபுல் பேக்கேஜாக தான் வருங்கிற மாதிரி கம்பல்ஷனில் நிறைய திங்ஸ் இப்போ நம்ம அடாப்ட் ஆகிருக்கோம் நிறைய விஷயங்களுக்கு. நெக்ஸ்ட், ப்ரைஸ் ஹைக். After some point of time, MNC increase the price of the product by eliminating the domestic product. Next, exploitation of resources like land, material and power executed by the MNCs and have little to the home companies. Okay, next, controls the home country. The government in a particular stage is to yield the pressure of MNCs. Next, monopoly. The MNCs destroy the competition and acquire monopoly powers. Next, influence on culture. MNC bring their culture norms and attitudes in host countries, make excessive profit. MNCs make excessive profits because of their general monopolistic அட்வான்டேஜஸ். மோனோபோலி அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏற்கனவே முற்றுரிமை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். MNCs வந்து தன்னோட உரிமையை மொத்தமாக எந்தெந்த நாடுகள்லாம் பிஸ்னஸ் தொடங்கியிருக்காங்களோ அங்கே ஃபுல்லாக பதிச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா வந்து தங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தங்களோட கல்ச்சராக இருக்கட்டும், தங்களோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து மற்ற நாடுகளுக்கு விட்டு சென்றுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ப்ளஸ் வந்து இந்த அடாப்ஷன்னால் எக்ஸசிவான ப்ராஃபிட்டையும் அவங்க மேக் பண்ண முடியுது அப்படின்றது தான் ஃபேக்ட். நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் MNCs in developing countries. ரோல் ஆஃப் MNCs in developing countries-க்கு கீழே என்னென்ன பார்க்குறோன்னு சொன்னால், இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீசஸ் த ப்ரொடக்டிவிட்டி விச் ரிசல்ட்ஸ் இன் ஹையர் வேஜஸ் டு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். இட் எனேபிள்ஸ் தி ஹோஸ்ட் கண்ட்ரி டு இன்டர்நேஷ்னலைஸ் external economics, availability of scarce foreign exchange. It may be stimulate demand in other industries. Foreign collaboration agreements results in import substitution and export oriented industries. Developing countries-ல MNCs வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொன்னால், ப்ரொடக்டிவிட்டியையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஹையர் வேஜஸ் வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஹோஸ்ட் கண்ட்ரியில் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், எக்ஸ்டர்னல் எக்கனாமிக்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு மாற்றிடுறாங்க. பணத்தோட மதிப்பு ஜாஸ்தி ஆகுதுங்கிறது தான் உண்மை. அதே போல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து எந்த விதமான பணங்களையும் மாற்றிக்கிட முடியுதுங்கிறதுனால ஈஸியாக எல்லா பிஸ்னஸையுமே இன்டர்நேஷ்னலைஸ்ட் ஆக்கிட்டாங்க. ப்ளஸ் டிமாண்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரிக்கு கீழே கொண்டுட்டு போயிட்டு மக்களுக்கு தேவையை அதிகரிக்க வைக்கிறாங்க த்ரூ அட்வர்டைஸிங் மூலமாக. ஃபாரின் கொலாபரேஷன் அக்ரிமெண்ட்ஸ் வந்து இம்போர்ட் சப்ஸ்டியூஷனுக்கும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் ஃபேக்ட். ஓகே, நெக்ஸ்ட்,
கைண்ட்ஸ் ஆஃப் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்க்கு கீழே எத்தனை டைப்பாக டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ட்ரேடிங் கம்பெனிஸ், சர்வீஸ் கம்பெனிஸ், பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிஸ், ரிசோர்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ். First we are going to see manufacturing companies. Manufacturing companies, what it is, having any idea? Yes, we are already, this topic covers from 11th 12th standard. So manufacturing companies அப்படின்னு சொன்னால் உற்பத்தி பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம். The companies involved in manufacture of goods is known as manufacturing companies. They also sell the produced goods. The major income of the company is from manufacturing process. Okay, உற்பத்தி பண்ணுற இடம் தான் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை விற்கவும் செய்வாங்க. மெயினான இன்கம் வந்து எங்கே இருக்குன்னு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அதுலேருந்து வர்றது தான் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கும். ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு சொன்னால், தீஸ் கம்பெனிஸ் மெயின்லி இன்வால்வ் இன் ட்ரேட். They do import and export business. The major profit of the company is from the trading activities. Majority 50% of the income from the trading activities means it is called as trading companies. Okay, next, service companies. These companies involved in service. The major profit of these companies come from service. For example, telephone services, banking, insurance services, etc. Okay, next, public utility companies. These companies involved in the infrastructure development work like laying of roads, bridges, railways, etc. Okay, next, resource based companies. Resource based companies, to make use of the natural resources, these types of companies were started. Example, oil, coal and mineral, etc. Some of the top multinationals for Indian: Hindustan Lever, Indian Tobacco Company, Colgate, ICICI, Brook Bond, Lipton Tea, something, Nestle India, Sterlite Industries, Pond's, Philips, etc. Next, top multinational corporations for foreign companies: Coca-Cola and Cadbury, Toyota, Hyundai, Honda, General Motors, Toshiba, Unilever, Wipro Limited, Nokia, Samsung, LG. Thank you.